சார் வணக்கம். என் பேர் சுவேந்திரன், எக்ஸ் ஆர்மி, தேனி டிஸ்ட்ரிக்ட் சின்னமனூர்லேருந்து வரேன். ஆர்மியில் வந்து 20 ஆண்டுகள் வேலை பணிபுரிந்து இப்போ 2 வருஷம் கழிச்சு நான் இப்போ வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை சாய்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு ரெவென்யூ நாமக்கல் எடுத்திருக்கேன். நான் 2021 ஸ்டார்ட் பண்ணி 2022 வந்து ரினியூ ஆகிட்டு வந்து வெளியில் தான் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். விவசாயம் அதை இதுன்னு பார்த்தோன்னா நம்ம விவசாய பூமினால் இந்த ஃபீல்டில் வர்றதுக்கு அதிகமாக எனக்கு வந்து விருப்பங்கள் இல்லாமல் இருந்துச்சு, முயற்சிகளில். ரெண்டாவது வந்து எங்கள் வீட்டு துணையாக இருந்தால் சொன்னாங்க ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு. அதனால் இது ரெண்டாவது வந்து டிஎன்பிசி ஒரு லைனில் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கனால தான் வந்து நான் வந்து ரெண்டாவது படிக்க ஆரம்பித்தேன். முன்னாடி வந்து நம்ம படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதை கஷ்டப்பட்டு ஒரு 1.5 வருஷம் படித்தேன். அதனால் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ரெவென்யூக்கு நாமக்கல் வந்து எடுத்துருக்கேன். நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். நான் 2001 போனேங்க. ஆமாம், 22. அது அதனால தான் நான் உங்களுக்கு முதல்ல சுட்டியில எனக்கு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நம்மளால் முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வந்து நம்மளுக்குள்ளேயே இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு டச்சப் இல்லாமல் வந்து புதுசாக ஒரு 20-21 வருஷம் கழிச்சு நம்ம வந்து எடுக்கிறோம்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க. அதனால் நம்மளுக்கு இந்த ஃபீல்டு வேணாம், நம்ம வந்து விவசாய லைனில் போயிடலாம்னு போனோம். அதில் வந்து சிறு பிரச்சனைகள் வந்து சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. அடுத்து வீட்லேயும் வந்து ஒய்ஃபு அவங்களும் சொன்னாங்க வேணாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸிபிஷன் கோட்டா இருக்குது, கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்த்துட்டாங்க. டேப்புன்னு சொல்லி தென்காசி ஆகாஷ் இன்ஸ்டியூட், தேனியில் அவங்களுடைய பிரான்ச் இருக்குது. அதில் அவங்களும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க எனக்கு. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் சார் என்னால் படிக்க முடியாதுன்னு, நீங்கள் 1 மந்த் ஃப்ரீயாக வாங்க, உட்காருங்க, உங்களால் முடிஞ்சால் படிங்க, இல்லைன்னா நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணி போய்க்கோங்க சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஒரு அடிக்ட் ஆகிடுறோம்ல நம்ம 1 மந்த் போன பிறகு அது நம்ம வந்துட்டு எப்படி போக முடியும் அப்படின்னு. அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் வச்சு கண்டினியூ பண்ணேன். ரெண்டாவது அதை விட்டு வெளியே வர முடியலை. அது எப்படின்னா நம்ம முடிச்சாகணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது கஷ்டப்பட்டு எல்லாம் முடிச்சிட்டேன். அதுதான் ஃபஸ்ட்டு 1 மாதம் என்னால் அங்கே வந்து உட்காரவே முடியலை. ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம இருந்த பசங்க வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஃப்ரெண்டுகள் நல்லா அவங்களுடைய கைட்லைன்ஸில் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஒத்துழைப்பு இருந்துச்சு. வீட்டில் வந்து என்னுடைய ஒய்ஃபோடைய கைட்லைன்ஸு, பட் அங்கே இருந்த பசங்க வந்து நம்மளுக்கு ஒரு கோஆர்டினேட் வந்தாங்க, ஒரு 4-5 பேர். நல்லா என்னை வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி கடைசி முடியும் அண்ணன் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டவுட்டுமே கிளியர் பண்ணி நல்லா அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணாங்க. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு, நல்லபடியாக என்னை கிளியர் பண்ணி கொண்டு வந்தாங்க. கடைசி முடியும் நல்லா ஒரு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் அதுன்னு சொல்லல, உங்களுக்கு எல்லாமே ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். வேலை செஞ்சு ஆரம்பித்த பிறகு 1 நாள் இல்லை 2 நாள் எடுக்கும்போது நம்மளுடைய அதில் வந்து டெய்லி வந்து எங்களுக்கு எக்ஸாம் வாரத்தில் 2 நாள் நடந்த பிறகு லிஸ்ட்டு போட்டுருவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எனக்கு லாஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அப்போ ஆன்லைனில் போடும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போடும்போது நம்மளே பார்க்குற நம்ம நிலைமை இந்தமாரி இருக்குது, நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அப்போ பசங்கிட்ட கேட்டாச்சு என்னப்பா செய்யணும்னு சொல்லி. அவங்க டவுட்டு கேட்டால் வீட்டில் வந்து நைட்டு 10 மணி 12 மணி 1 மணி முடி. இன்றைக்கி வந்து ஃபோன் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், நல்லதுக்கு யூஸ் பண்ணால் அது நல்லது, கெட்டதுக்கு யூஸ் பண்ணால் கெட்டது. அதேமாரி நம்ம மனசில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான். நீங்கள் இன்றைக்கி நல்லா படித்து வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மைண்டு நடக்கும் போதும் சரி, நீங்கள் பஸ்ஸில் போகும்போதும் சரி, எது பண்ணாலும் சரி, உங்களுக்கு மைண்டு வந்து அந்த மைண்ட்லேயே இருக்கும். அப்போ நீங்கள் போனோன்னாலும் நம்மளுடைய டவுட் என்ன இருக்கோ அதுதான் ஒன்று. ஃப்ரீயாக இருக்கோம்னா நம்ம படத்தை பார்ப்போம், ஏதாவது பாட்டு கேட்போம். நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை வந்து உங்கள் கைக்குள்ளேயே இருக்குது. இன்றைக்கி நிலைமைக்கு உலகம் உங்கள் கையில் இருக்குன்னு சொன்ன மாரி உங்கள் கையிலே எல்லாம் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். நான் ஆவரேஜ் பையன் தான், அவ்வளோ ஒன்றும் படிக்கிறாரெல்லாம் கிடையாது. நான் +2 முடிய தான் படித்தேன். நான் அக்ரிகல்ச்சர் தான். 2வது தான் வந்து கரஸில் போட்டது பிஏ. நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் தான். 2வது அன்றைக்கி இருந்த நான் சூழ்நிலைக்கு வந்து 99 வந்து அவ்வளோ ஒரு தமிழ்நாடுன்னு தெரியும் அந்த மாதிரி நானும் கிராமப்புறத்தாளுங்க அவ்வளோ வசதி வாய்ப்புலாம் கிடையாது. +2 முடிக்கிறதே வந்து நாங்கள் வில்லேஜ் ரொம்ப ஒரு பெரிய இதுதான். அதனால் +2 முடிச்சோன்னா ஆர்மிக்கு போயாச்சு. அடுத்து அங்கே ஒரு 20 வருஷம் சம்திங் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்த பிறகு இப்போ ஓகே, அதான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக வேணும். அது எந்த வழியில் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு தூண்டுதல் வந்து தான் கிடைக்கும். அந்த தூண்டுதலை வந்து யூஸ் பண்ணக்கூடியது இண்டிவிஜுவல் அவங்களுடைய பொறுப்பு தான். எஸ், அது ஒன்று. 2வது என்னுடைய சர்வீஸ் நான் வந்து ப்ரொமோஷன் வந்து வாங்கலை. அதனால் என்னுடைய சர்வீஸ் ப்ராக்கெட் முடிஞ்சிச்சு. ஓகே, அதனால் வந்து நான் ரிலீவ் ஆகிட்டு அப்படி வந்துட்டேன். அடுத்த ப்ரொமோஷன் வாங்காதனால வந்து ஓகே நம்ம இதாக இருந்துட்டு அப்படி வந்துட்டோம். ஏன்னா ஒன்லி வந்து எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கு தான். இன்ஸ்டியூட்லேயே அவங்க சொன்னது வந்து கையில் ஸ்கூல் புக்கு தான் அவர் முழுக்க கொடுத்ததே வந்து
டெஸ்ட் பேஸ் ஸ்கூல் புக்கு தான். ஆனால் ஸ்கூல் புக்கை வந்து என்கிட்ட வந்து எந்த புக்குமே கிடையாது. அங்கே என்கிட்ட இல்லைன்னு எல்லா புக்குமே எங்கள் வீட்டுக்கார பிள்ளை அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா நான் புதுசாக வாங்கி நான் படிக்கணும்னு சொன்னால் அப்போயே எனக்கு கொஞ்சம் இதாக இருந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கு தேவையான என்னுடைய புக்ஸ் எல்லாம் இவங்க வச்சிருந்ததுனால என்ன ஒரு டவுட் வந்தாலும் புக்ஸ் எடுத்துக்கலாம். அதுமாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் வரணும்ல அவங்களுக்கு சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக போவீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் ஒன்லி ஸ்கூல் புக்கு தான். அதனால் ஸ்கூல் புக்கு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மோட்டிவேஷன் கொடுத்தோம். அதனால் வந்து கண்டிப்பாக சொன்னேன். எனக்கு தமிழ் மேக்ஸில் வந்து மொத்தம் வந்து 27 மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. 24 மேக்ஸ் மட்டும் நான் சால்வ் பண்ணேன். அதனால் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி எனக்கு வந்துச்சு. அதனால் நான் எக்ஸர்வீஸ் மேலே 49வது ஆள். மொத்தம் வந்து 141 கொஸ்டின் நான் போட்டேன். 211.5 என்னுடைய வந்து நடந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி இல்லைன்னா நான் நேற்றே வந்து கவுன்சிலிங் வந்து எடுத்துக்க நீ ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கேன். அதனால நேற்றே கவுன்சிலிங் எடுத்துருக்க வேண்டியது. நான் ஒரு 3 கொஸ்டின் வந்து ஏன்னா இவே 3 ரூம் அப்படிலாம் வருதுன்னா நம்ம வந்து படக்குன்னு வந்து என்ன இருக்கோ அதை பாருங்க நம்ம படிச்சிருப்போம். அதை மட்டும் நம்ம இது பண்ணுவோம் உங்களுக்கு. அதனால் வந்து நம்ம இவே 3ன்னு கேட்டாலே வந்து 3 ஆன்சரையுமே பார்க்கணும். இல்லை நம்ம அந்த ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணேன். ரெண்டாவது நான் மெயினாக படித்து நான் எழுதி வச்சுருந்ததை கடைசி நேரத்தில் ஒரு ரிவிஷன் பண்ணலை. ஒரு 2 கொஸ்டின் வந்து அது அவரான்னு சொன்ன மாரி வந்து அந்த இடத்துல ஒரு இதாச்சு. என்றைக்குமே நம்ம வந்து கடைசி வந்து ஒரு 10-15 நாள் வந்து புதுசாக எதுவுமே படிக்க தேவையில்லை. அதுக்கு முன்னாடி என்னென்ன படித்து வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் அந்த 10-15 நாள் நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும். ஏன்னா அது ரிவிஷன் போனால் ஒரு மார்க் இப்போ இந்த 2-3 மார்க்குனால வந்து இப்போ நல்லா ரெவன்யூ கிடச்சிருக்கு. இருந்தாலும் இதுவரை பெஸ்ட்டாக நான் வந்து சாய்ஸ் பண்ணணும்னு இருந்தேன். அது கொஞ்சம் இல்லை நேற்றே கவுன்சிலிங்கில் நான் முடிஞ்சிருக்கேன். எக்ஸர்விஸ்மேன் எனக்கு பிபிஓ இருக்குது. ரெண்டாவது எக்ஸர்விஸ்மேன் ஐடென்டி கார்டு இருக்குது. அதே உங்களுக்கு போன பட் சரி நம்ம செலக்ட் ஆன பேர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் போர்ட்லேருந்து கொடுப்பாங்க. அதே வந்து உங்களுக்கு ஆமாங்க பிபிஓ காட்டணும். பிபிஓ நம்பரு பிபிஓவில் வந்து உங்களுக்கு ஆலோசனை நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நம்மளுக்கு வந்து எந்த வழியில் எப்படி உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க, எந்த சைடில் மோட்டிவேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியாது. நீங்கள் ஒரு ஃபீல்டில் இறங்குறீங்களோ ரெண்டாவது விஷயம். ஆனால் ஃபீல்டில் இறங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியலே நினச்சி இறங்கலாம். ஆனால் இறங்கின பிறகு முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்ல யாருனாலும் கிடையாது. யாருமே வந்து அவ்வளோ நம்மளாம் வந்து அவரேஜ் தான் உங்களுக்கு தெரியும். அவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இருந்தாலும் நம்ம ஒன்று வந்து திருப்பி படிக்க ஆனால் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். அதான் சொல்லி உங்களுக்கு இருக்க டயத்தை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து உலகம் வந்து உங்கள் கையிலே இருக்குது. எந்த ஒரு டவுட் வந்தாலும் சரி உங்களுடைய ஃபோனில் இருக்குது. அது நல்லா இன்ஸ்டியூட் இருக்குது. இன்ஸ்டியூட்டுக்காரங்க வந்து நல்லா வந்து திருப்பி உங்களுக்கு ஒரு டவுட்டாக இது என்ன மேட்ரு யூடியூப்பில் அடிங்க, கிளியராக இருக்குது. அது தக்கன ஸ்கூல் புக் இருக்குது. முதல் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு ரெண்டாவது படித்தாலே வந்து நம்ம புரிஞ்சு படிங்க. நல்லா நீட்டாக படித்தாலே வந்து உங்களுக்கு முடியாது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக எல்லாம் அனைவரும் நம்ம யாருமே வந்து அதிசய பிறவி கிடையாது. அனைவரும் வந்து நார்மல் மக்கள் தான். படிக்க தான் வந்து எல்லாமே இது ஈஸி. அதுக்காண்டி நம்ம இவங்க டேலண்ட் இல்லை. இந்த வருஷம் படிக்கிறோம், அடுத்த வருஷம் படிக்கிறோம், அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம இப்போ எடுக்கலாம் ட்ரை பண்ணுறோம். 6 மாதம் நம்மளால் முடியலை, நான் வேறு வேலைக்கு போகிறீங்கன்னா அப்படி போகக்கூடாது. எடுத்ததை வந்து கண்டிப்பாக முடிக்கணும். அதான் என்னுடைய கையில். இந்த வருஷம் முடியலைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக முடியாது எதுவுமே கிடையாது. அவங்க வந்து 20 வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து விவசாயமோ மற்ற எதுவுமே இங்கே இருக்க ஆளுக கூட வந்து மிங்கிளாகி சர்வே பண்ண முடியாது. அதனால வந்து பெஸ்ட்டு வந்து நீட்டாக ஆஃபீஸ் போனோமா அந்த ஒர்க்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால அவர் வந்து எதுவுமே நல்லா முயற்சி பண்ணுவார். நம்ம கொஞ்சம் கைட் பண்ணோம்னா கரெக்டாக அந்த வேலை எந்த வேலைனாலுமே கைட் பண்ணோம்னா கரெக்டாக முடிச்சிருவார். சின்சியராக இருப்பார் எந்த ஒர்க்லையுமே. அதனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, படிச்சிருவார் கொஞ்சம் கைட் பண்ணோம்னா அப்படின்ற நம்பிக்கை. அப்புறம் வந்து ப்ளஸ் வந்து அவர் மேக்ஸ் நல்லா பண்ணுவார். டிஎன்பிசி பொறுத்தளவு மேக்ஸ் நல்லா இருந்தாலே வந்து தமிழ் வந்து எப்படினாலும் படிக்க வச்சிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. மேக்ஸ் நல்லா பண்ணுவார். அதனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அப்படின்ற நம்பிக்கையில் படிக்க சொல்லுவார். நீங்கள் என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் பண்ணி படிக்கிற காலத்தில்? புக்ஸு எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் எல்லா புக்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். தமிழ் சப்போர்ட் பண்ணேன். எனக்கு மேக்ஸ் வராது, அதனால தான் நான் உட்காந்துருக்கேன். தமிழ் நல்லா சப்போர்ட் பண்ணேன். அப்புறம் எதுனாலுமே அவரை படிக்க சொல்லிவிட்டு மேக்ஸிமம் ஒர்க்கு நான் பார்த்துக்கிடுவேன். வெளியில் போகிறது அந்த மாதிரியெல்லாம் இந்த டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 6 மந்த்து 1 இயர் முடிய நானே எல்லா வேலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சுக்கிடுவேன். அவர் ப்ரிப்பேர் பண்ணார்னா கண்டிப்பாக போயிடுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. சரி அவருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு.
எல்லா வெற்றிக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும். நீங்கள் தான் அந்த ஆரம்ப புள்ளியாக இருந்தீங்க. அவருக்கு வெற்றியும் பெற்றுட்டார். இந்த தருணம் இந்த ஃபோட்டோ எடுத்தது வாங்கினதுல உங்களுக்கு எப்படி? ரொம்ப சந்தோஷம். விவோ எதிர்பார்த்தோம். அதான் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் கொஞ்சம் கொஸ்டின் வந்து தப்பாக பண்ணிட்டாரு. இல்லாட்டி விஏ உதயம் கிடச்சிருக்கும். சரி பரவாயில்ல. சரிங்க. உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குண்ணே? ரொம்ப சந்தோஷம்.